ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது தினா அனிமே. நான் உங்கள் தினா. இன்னைக்கு வீடியோவில் ஒன் பீஸில் ஜாய் பாய் எப்படி இறந்தாருன்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒன் பீஸ் ஸ்டோரியில் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய் பாய் உடைய டெத்து தான். அப்படி ஜாய் பாய் ஒரு ஃபர்ஸ்ட் எவர் பைரட்னு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கேரக்டர். அண்ட் இன்ன வரைக்கும் நம்ம ஓடா சென்சை ஜாய் பாய் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காரு. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வாய்ட் சென்ச்சுரியில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஏன்ஷியன் கிங்டம் உடைய ஒரு மெம்பர், அப்படி இல்லைன்னா ஒரு கிங்னு கூட சொல்லலாம். இவரை பத்தி நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட் தெரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ்மன் ஐலாண்ட்ல நம்ம ராபின் அங்க இருக்கிற ஒரு போன் கிளிப்பை ரீட் பண்ணிருப்பாங்க. அப்பதான் ஜாய் பாய்ன்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து இந்த ஒன் பீஸ் ஸ்டோரியே டோட்டலா சேஞ்ச் ஆகிடுச்சு. சோ இந்த ஒரு கேரக்டரை சில பேர் டீக்ளான் மெம்பர்னு கூட சொல்றாங்க. அண்ட் இன்னும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இவர் தான் லாஃப்டேல்ல வாய்ட் சென்ச்சுரியில நடந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போன கிளிப்பா கிரியேட் பண்ணிருப்பாரு. அண்ட் அந்த மெசேஜ்ல கண்டிப்பா அவர் எப்படி டிஃபீட் ஆனாருன்ற ஒரு ட்ரூத் அதுல இருக்கு. ஏன்னா ஜாய் பாய் அந்த வாய்ட் சென்ச்சுரியில 20 கிங்டம்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணியிருப்பாரு. அந்த 20 கிங்டம்ஸ் கூட ஈமோவும் இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஜாய் பாய் வந்த அந்த ஏன்ஷியன் கிங்டம் ஒரு அட்வான்ஸ்டு கிங்டம்னு நம்ம வெகா பங்க் இப்ப சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த அட்வான்ஸ்டு கிங்டம் கூட 3 ஏன்ஷியன் வெப்பன்ஸும் இருந்தது. என்னென்ன வெப்பன் பாத்தீங்கன்னா ப்ளூட்டான், பொசைடான் அண்ட் யுரேனஸ். இந்த 3 வெப்பனுமே இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ கரண்ட் ஒன் பீஸ் வேர்ல்டுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 வெப்பன்ஸ் பத்தி பாத்திரலாம். அப்பதான் ஜாய் பாய் கிட்ட என்ன பவர்ஸ் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்டா இந்த ப்ளூட்டான் வெப்பன். இந்த ப்ளூட்டான் வெப்பன்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப்னே சொல்லலாம். மேபி ஜாய் பாய் உடைய கிரீவ் வந்து இந்த ஷிப்ல ரைட் பண்ணிருக்கலாம். பட் இந்த ஷிப்பை பத்தின எந்த ஒரு பவர்ஸுமே இன்னும் லீக் ஆகல. இந்த ப்ளூட்டான் வெப்பன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வானோலாண்டுக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி இந்த பொசைடான் வெப்பன் பத்தி பார்க்கலாம். இந்த பொசைடான் வெப்பன் பாத்தீங்கன்னா இந்த சீ பீஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு வெப்பன்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த சீ பீஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது ஒரு மெர்மைட் தான். சோ அத ஒரு வெப்பனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ட் சென்ச்சுரியில ஆல்ரெடி ஒரு மெர்மைட் பிரின்சஸ் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த பிரின்சஸ் தான் அந்த சீ பீஸ்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு தான் நம்ம ஜாய் பாய் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. என்னன்னா நம்ம ஜாய் பாய் இந்த ஃபிஷ்மன்ஸ் எல்லாரையும் சர்ஃபேஸ்க்கு கூட்டிட்டு போறதா அந்த மெர்மைட் பிரின்சஸ்க்கு நம்ம ஜாய் பாய் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதை ப்ராமிஸ் பண்ணபடி நம்ம ஜாய் பாய் நோவா ஷிப்பை கிரியேட் பண்ணிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஜாய் பாயால அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியாது. அந்த டைம்ல அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் இந்த ஒரு ஸ்டோரி தான் நம்ம ஃபிஷ்மன் கிங்கான நெப்டியூன் சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ ஒன் பீஸ் வேர்ல்டுல லூஃபி இருக்கிற டைம் லைன்ல யாரு பொசைடான் வெப்பனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிரஹோஷி தான். கண்டிப்பா சிரஹோஷி ஃபைனல் வார்ல ஒரு மெயின் கேரக்டரா இருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற வெப்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ். இந்த வெப்பன் பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் பெருசா கிடைக்கல. பட் ரீசெண்டா எக்ட் ஐலாண்ட்ல மதர் ஃபிளேம் வெப்பனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு வெப்பன் தான் இப்ப யுரேனஸ்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு தியரியாவே அது போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம இந்த 3 வெப்பன் பத்தியும் பார்த்துட்டோம். அண்ட் இதுக்கு அடுத்தா ஜாய் பாய் உடைய பவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. பட் ஜாய் பாய் உடைய பவர்ஸ் இன்னும் ரிவீல் பண்ணல. சொல்ல போனா ஜாய் பாயும் நம்ம லூஃபி மாதிரி தான். சோ இந்த மாதிரி ஜாய் பாய் கிட்ட இவ்வளவு பவர் அப்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ஏன்ஷியன்ட் கிங்டம் ஒரு அட்வான்ஸ்டு கிங்டமாவே இருக்கு. அதனால அந்த ஐலாண்ட்ல கண்டிப்பா நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். பட் இவ்வளவு பவர்ஸ் நம்ம ஜாய் பாய் பக்கம் இருந்தோம். ஜாய் பாய் எப்படி டிஃபீட் ஆனாருன்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஒரு டவுட் கிரியேட் பண்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் இந்த பவர்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். ஏதாவது பவர்ஸ் பத்தி மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஜாய் பாய் எப்படி டிஃபீட் ஆகியிருப்பாருன்ற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருமே வானோ ஆர்க்க பார்த்திருப்போம். அதுல கொசுகி ஓடனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். நம்ம கொசுகி ஓடனுக்கு பாத்தீங்கன்னா இந்த வானோலாண்டுக்கு வெளியே இருக்கிற ஐலாண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கும். அதனாலேயே இந்த ஒன் பீஸ் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம ஓடனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் என்ன பண்ணாலும் அவரால் அந்த லேண்டை விட்டு வெளியே போக முடியல. அது என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த லேண்டோடைய ரூல்ஸா இருக்கலாம். சோ இப்போ ஓடன் வானோலாண்டை விட்டு வெளியே வர அவர் ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. இந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு நம்ம ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஓடன் கூட ஃப்ரெண்ட் ஆகி இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் அந்த ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் நம்ம ஓடனை கடலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஓடன் மாதிரியே நம்ம ஜாய் பாய் அந்த வாய்ட் சென்ச்சுரி டைம்ல இந்த கடலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. அப்படிதான் இப்போ நம்ம ஜாய் பாய் ஒரு ஃபர்ஸ்ட் பைரட்டா இருப்பாரு. இப்போ நம்ம ஓடன் இந்த வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி முடிப்பாரு. இதே டைம்ல அவர் ராஜர் கூட மீட் பண்ணிருப்பாரு. ராஜரை மீட் பண்ணிட்டு லாஃப்டேலுக்கும் போயிருப்பாரு. அந்த இடத்துல இந்த வாய்ட் சென்ச்சுரி பத்தின ட்ரூத்தும் அவருக்கு தெரிய வந்திருக்கும். அண்ட் ஃபைனலா அவருடைய டிராவல் ஃபுல்லா முடிச்சிட்டு மறுபடியும் வானோக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப அந்த இடத்துக்கு கைடோ வந்திருப்பாரு. கைடோ அந்த லேண்டுக்கு வந்துட்டு அந்த லேண்டை அவர் கான்குவர் பண்ணிப்பாரு. அவர் கூட ஒரோச்சியும் இருப்பான். இப்ப நம்ம கைடோ தான் ஈமோன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ட் சென்ச்சுரியில ஈமோ இந்த மொத்த வேர்ல்டையும் கான்குவர் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஓடன் டைம் லைன்ல பார்த்தோம்னா கைடோ அந்த வானோலாண்ட்ல இருக்கிற மக்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டாரு. இதனால ஓடன் கைடோ கிட்ட ஃபைட்டுக்கு போவாரு. பட் அந்த ஃபைட்ல கைடோ ஓடனை டிஃபீட் பண்ணிடுவாரு. கைடோ ஒரு டிஃபரெண்ட் ரேஸ்ல இருந்து வந்தவர். அப்படின்னா நம்ம ஈமோவும் ஒரு டிஃபரெண்ட் ரேஸ்ல இருந்து வந்தவங்களா இருக்கணும். சோ நம்ம கைடோ எப்படி ஓடனை டிஃபீட் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கைடோ ஓடனுடைய பையனான மொமனோஸ்கேவை கடத்திட்டு வந்திருப்பாரு. சோ நம்ம கைடோவுக்கும் ஓடனுக்கும் ஃபைட் போய்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஓடன் கைடோவோட செஸ்ட்ல அவருடைய என்மாஸ் வார்டு யூஸ் பண்ணி கட் பண்ணிடுவாரு. கிட்டத்தட்ட நம்ம கைடோ டிஃபீட் ஆகிற ஸ்டேஜ்
பீச்சுக்கு போயிடுவாரு. பட் கைடோ வார்டனை பிளாக்மெயில் பண்ணுவாரு. இதனாலேயே நம்ம வார்டன் டிஃபீட் ஆகியிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஜாய் பாய் ஏன் ஈமோவால பிளாக்மெயில் பண்ணப்பட்டிருக்க கூடாது. சோ இது ஒரு கான்செப்ட் தான். இந்த ஒரு கான்செப்டை நம்ம எச்சிரோவோட நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒன் பீஸோட அலபஸ்தா சாகாவும் ட்ரெஸ்ரோசா சாகாவும் ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அலபஸ்தா சாகா வந்து ஒன் பீஸோட 2வது ஆர்க். அப்படி இந்த ஒன் பீஸோட டைம் ஸ்கிப் ஆர்க்குக்கு அப்புறம் தான் ட்ரெஸ்ரோசா சாகா இருந்திருக்கும். அதுவும் அது ஒரு செகண்ட் சாகா. அப்படி 2 சாகாவோட ஸ்டோரியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓடா இந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாரு. அப்படி நம்ம ஜாய் பாய் எப்படி டிஃபீட் ஆகியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மேபி ஈமோ ஜாய் பாயை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த 20 கிங்டம்ஸ்க்கு என்ன பவர் இருந்துச்சுன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த 20 கிங்டம்ஸ்க்கு ஆப்போசிட்டா நம்ம ஜாய் பாய் ஃபைட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஜாய் பாய் கிட்ட அவ்வளோ பவர்ஸ் அண்ட் அலையன்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஜாய் பாய் எப்படி இந்த 20 கிங்டம்ஸ் கிட்ட லூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஸோ மேபி ஈமோ அவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். பட் அவரை பிளாக்மெயில் பண்ணாலும் அந்த 20 கிங்டம்ஸ் கிட்ட என்ன பவர்ஸ் இருக்குன்னு தெரியல. இதோட இந்த ஒரு கான்செப்ட் முடியுது. கண்டிப்பா இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்ற. மட்டில் தென் ஸ்டே டியூன்.